Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நண்பர்களே, இன்னைக்கு நானும் பத்லுவும் சேர்ந்து ஒரு ஆட் ஏஜென்சியா ஓபன் பண்ணி இருக்கிறோம். இப்ப நான் சிங்கம் சார் கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, அவர் தன்னோட நல்ல ராசியான கையால எங்க பிசினஸ் ஆரம்பிச்சு வைக்கணும். வாங்க சிங்கம் சார். ஐயோப்பா, என்ன நடந்தாலும் சரி, அது மட்டும் என்னால முடியாது. சிங்கம் சார், நீங்க ஆரம்பிச்சு வச்சா மட்டும் போதும், மத்தத நாங்க பார்த்துப்போம். சிங்கம் சார், நான் உங்களுக்கு ஒரு சீன் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு திறமையான ஆபீசர். எப்பேற்பட்ட தில்லாலங்கடி ரவுடியும் நீங்க பிடிச்சிருவீங்க சிங்கம் சார். அந்த பக்கமா ஒரு ரவுடி பைய தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட கயிறை டடக்கு புடக்குன்னு சுத்துறீங்க. அதை அப்படியே தூக்கி அடிக்கிறீங்க. அது தண்டனை கட்டான் மேல போய் விழுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த கயிறை இழுத்து தண்டனை கட்டான உங்ககிட்ட வந்து விழ வைக்கிறீங்க. அந்த நேரத்துல சிரிச்சுக்கிட்டே ஒரு டைலாக் அடிக்கிறீங்க. அதாவது நகரத்தோட பாதுகாப்பு போலீஸோட வேலை மட்டும் இல்ல, உங்களோட வேலை என்ன? எப்படி ஐடியா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். கண்ணா பின்னான்னு உங்களுக்கு கட் அவுட் வைக்கிறோம் சிட்டிக்குள்ள. அதோட ஷார்ட் கட் ஆகுது. இது டைமிங். ஐயோப்பா, சூப்பரா சொன்ன. இப்ப இத நான் ஓபன் பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ அம் ரெடி. ஆக்சன். ஓய் ஓய். ஐயோ அம்மா, போட்டு பத்ரு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஹலோ சார், நான் வேப்பங்குச்சி டூத் பேஸ்டோட கம்பெனி முதலாளி. ஆனா நான் பெரிய பெரிய ஆட் ஏஜென்சிஸ் வச்செல்லாம் ஆட் எடுத்திருக்கேன். ஆனா எந்த புண்ணியமும் இல்ல. அதனால உங்களோட ஆட் கம்பெனில ஒரு ஆட் எடுக்கலாம்னு விரும்புறேன். சார், நாங்க வந்து உங்களோட கம்பெனிக்கு டெஃபினட்டா ஆட் பண்ணி கொடுக்கறோம் சார். அது அப்படி சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலையா இப்ப வெளியில கிளம்புறேன். அதனால பேச நேரம் இல்ல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களால எனக்கு ஒரு ஆட் எடுத்து தர முடியுமா? அதை நான் இன்னைக்கு ராத்திரியே ஆன் ஏருக்கு அனுப்பி வச்சிருவேன். டோன்ட் வரி சார், உங்க ஆட் நாங்க எப்படியாவது நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பக்காவா ரெடி பண்ணிடுறோம். ஓகே, அப்படின்னா இந்தாங்க உங்களுடைய அட்வான்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இப்ப இந்த ஆடை எவ்வளவு சிறப்பா கொண்டு வரலாம்னு நம்ம எல்லாரும் திங்க் பண்ணணும். அதாவது இந்த ஆட் டிவில போட்டாலும் எல்லாருமே ரசிச்சு பார்க்கணும். அப்ப வாங்கப்பா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து யோசிச்சு புதுசா ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணுவோயா. அடடே பத்லு, டே யோசிச்சு நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம்டா. சாயந்தரத்துக்குள்ள நம்ம ஆடை எப்படியாவது ரெடி பண்ணி வைக்கணும்டா. டக்குன்னு யோசிச்சு சொல்லேன்டா. ஐடியா. அதாவது மோட்டோ, நீ அந்த பக்கமா இருந்து இந்த பக்கமா பல்ல விளக்கிட்டே இப்படி வருவ. அந்த நேரத்துல உன்னோட அற்புதமான வாயை திறந்து நீ சிரிக்கிற. தூத்துக்குடி முத்து மாதிரி உன்னோட பற்கள் எல்லாம் பல மின்னுது. இப்படியே கட் பண்றோம். ஒரு டைலாக் போடுறோம். வேப்பங்குச்சியால பல்லு விளக்குனாலே இப்படி பல மின்னுது. வேப்பிலையால தயாரான பேஸ்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பற்கள் எந்த அளவுக்கு மின்னும் யோசிச்சு பாருங்கன்னு போட்டு முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, உன்னோட வாயை இருட்டுல நீ ஓபன் பண்ற. அந்த நேரத்துல உன்னோட பற்கள்ல வர வெளிச்சம் அந்த இடமே ஜொலிக்கிற மாதிரி மாத்துது. பிரகாசமா மாறுதுல பாரு. ஓட பத்துலு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, நீ அற்புதமான ஐடியாவை யோசிச்சிருக்கப்பா. அப்புறம் வாங்க, சீக்கிரம் எல்லாரும் வந்து அவங்களோட பொசிஷனை எடுத்துக்கங்க. ஒருவேளை மோட்டு பத்துலோட ஆட் ஏஜென்சி நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் மோட்டு பத்துலு பறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள புடிச்சாக. மோட்டோ, நீ அங்க போய் நின்னு உன்னோட பொசிஷனை எடுத்துக்க. ஓகே. லைட், ரோலிங் கேமரா, ஆக்ஷன். வெறும் வேப்பங்குச்சியாலே பல்லு இந்த அளவுக்கு மின்னுதுன்னா, வேப்பங்குச்சி டூத் பேஸ்டால நீங்க பல்லு விளக்குனா உங்க பல்லு எவ்வளவு அழகா மின்னும் யோசனை பண்ணி பாருங்க. இது டூத் பேஸ்ட் மாதிரி இல்ல, ஏதோ வேப்பலைய கசக்கி வாயில வச்ச மாதிரி இருக்கு. கூடப்பா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி வேப்பலை டூத் பேஸ்ட விளக்குறதுல எனக்கு இருது வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. காஞ்சா காஞ்சா மாமியாரே.
இது உண்மையிலேயே வேப்பலைய கசக்கி விட்ட மாதிரி தான் இருக்குதோ. ஹலோ மோட்டு பத்லு, என்னோட ஆடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இதோ பக்கத்துல வந்துட்டேன் சார். ஆட முடிச்சிட்டு ஆட நாங்களே டெலிகாஸ்ட் பண்ணிடுறோம். நோ ப்ராப்ளம். ஏர்ல போனதுக்கு அப்புறமா டூத் பேஸ்ட் கம்பெனியோட முதலாளி மோட்டு பத்துலுவே டிக்கெட்டே இல்லாம ஏர்ல அனுப்பிடுவாங்க பாருங்க. பாஸ், எந்த நேரத்துலயும் நம்ம ஆட் டெலிகாஸ்ட் ஆகலாம் பாஸ். அப்படியா? சரி சரி, வா போய் பார்க்கலாம். வேப்பங்குச்சியிலே பல்லு இந்த அளவுக்கு மின்னுதுன்னா வேப்பங்குச்சி டூத் பேஸ்டால நீங்க பல்லு விளக்கணும். உங்க பல்லு எவ்வளவு அழகா மீனோ யோசனை பண்ணி பாருங்க. எங்கப்பா மீதி ஆட காணோம்? ஆடே இவ்வளவுதான் சார். இதுல நம்ம டூத் பேஸ்டோட பேரு எங்கேயுமே காணுமே. நான் அந்த மோட்டு பொத்துலுவ சும்மா விட மாட்டேன். இந்த நேரத்துல யாருப்பா போன் பண்றது? என்னப்பா ரோஷன், உன்னோட புது ஆடை இப்பதான் பார்த்தேன். இவ்வளவு மட்டமான ஆடை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்க? இப்படி ஆட் பண்ணுவாங்க? ரோஷன் சேட், உன்னோட புது ஆட பார்த்ததுல எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட பேரு ரோஷன் சிங்க்கு பதிலா வேப்பங்குச்சி சிங்னு வச்சிருக்கணும். உன் கம்பெனி டூத் பேஸ்ட மக்கள் ஏற்கனவே குறைவா தான் வாங்குவாங்க. இப்போ இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் சுத்தமா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கு. இந்த மோட்டு பொத்துலுக்கு என்னோட எதிரிக்கு முன்னாடி என்ன ஒரு காமெடி பீஸா மாத்திட்டான். நான் காமெடி பீஸ் இல்ல, டெரர்னு காட்டுறேன். பெரிய பெரிய வேப்பங்குச்சியை எடுத்துட்டு போய் அவங்க 2 பேர் மேலையும் தவில் வாசிச்சிடுங்க. ஓகே பாஸ். நீங்க 2 பேர் தான் மோட்டு பத்துலுவா? ஆமா ஆமா, நாங்கள் தான் மோட்டு பத்துலு. எங்களை ரோஷன் சேட் அனுப்புனாரு. ஆட பாத்தீங்களா நீங்க? நாங்களும் வாட்சிங் ஜென்டில்மேன். ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. இப்போ அந்த தப்பை தான் நாங்க சரி பண்ண வந்திருக்கோம். ரோஷன் சேட் இந்த குச்சி எதுக்காக கொடுத்து விட்டா தெரியுமா? உங்க 2 பேரையும் அடிச்சு பொளக்கிறதுக்கு. அந்த வேலையை இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? மோட்டோ அவங்கள விடாதீங்க, வாங்க. அவங்க 2 பேரும் எங்க ஓடி போயிட்டாங்க? அதோ இருக்காங்க, பிடிங்க. அட, எங்கப்பா போனாங்க? அவங்கள சும்மா விடக்கூடாது, போங்க. உங்கள யாராவது மோட்டு பத்துலு மேல கைய வச்சீங்கன்னா அப்புறம் என்ன விட கெட்டவன் யாரும் இருக்க முடியாது. விடாதீங்கடா உங்கள, குடிங்கடா உங்கள. ஐயா, எனக்கு நல்ல ஒரு டூத் பேஸ்ட் கொடுங்க. இப்போ ஒரு புது ஆட் வந்திருக்காமே, எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதோட பேர் என்ன? அது வந்து வேப்பங்குச்சி டூத் பேஸ்ட். அதே கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க. அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணே, எனக்கும் ஒரு வேப்பங்குச்சி டூத் பேஸ்ட கொடுங்க. இப்ப ஊர்ல எல்லாரும் அந்த டூத் பேஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ, என்ன சொன்னீங்க? வேப்பங்குச்சி டூத் பேஸ்டோட ஸ்டாக் தீந்து போச்சா? இதோ உடனே அனுப்பி வைக்கிறேன். என்ன, இன்னும் ஸ்டாக் அதிகம் வேணுமா? அனுப்பி வைக்கிறேன். எல்லா ஏரியாவுல இருந்து டீலர்ஸோட போன் வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு நிறைய ஸ்டாக் வேணுமா? நிறைய கேக்குறாங்க. மோட்டு பொத்துலு கலக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க பொது மாதிரியா மக்கள் கிட்ட நம்ம டூத் பேஸ்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. மக்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. மக்களுக்கு வேப்பங்குச்சி டூத் பேஸ்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிய வச்சுட்டாங்க. என்ன டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. சரி, அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வா. சார், அவங்கள அடிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க வேப்பங்குச்சி வச்சு துரத்திட்டு இருக்காங்க. ஆஹா, போய் உடனே அவங்கள தடுத்து நிறுத்து. விடாதீங்க, வாங்க. அவங்க எங்க போனாலும் விடக்கூடாது. இன்னைக்கு 2ல 1 பாத்துறணும். நில்லுங்க. நான் இருக்கிற வரைக்கும் யாரும் மோட்டு பத்துலுவ சுண்டு விரலால கூட தொட முடியாது, தெரியுமா? விட மாட்டேன். பத்துல போதுண்டா, இனி என்னால ஓடவே முடியாதுடா பாத்துறோம். இவங்களா நான் இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜான் பைகளை ஒரு வழி பண்றேன்டா.
எல்லாரும் மேல உழறதுக்கு நான் தான் கிடைச்சேடா. மோட்டு பத்துலு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆடால மக்கள் மனசுல எழுப்பின கியூரியாசிட்டியின் காரணமா இன்னைக்கு எல்லாரும் என்னோட டூத் பிரஷையும் வேணும் வேணும்னு வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க சேல்ஸ் வான் உயர இப்ப வளர்ந்திருக்கு. ஆனா அதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நீங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். அட அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க? யாரும் உங்களை மதிக்கல. இந்தாங்க கவர், இதுல 10 லட்சம் ரூபாய் செக் இருக்கு. இனிமே எங்க கம்பெனியோட ஒவ்வொரு ஆடையும் உங்களோட ஆட் கம்பெனி தான் எடுக்கும். Thank you very much, sir. நான் மோட்டு பத்தலுக்கு எதிரா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது எல்லாமே எனக்கே ரிவர்ஸா மாறிடுது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் மோட்டு பத்தலு என்ன சாச்சிடுறாங்களே. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.